உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க? சம்பந்திமா, என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துங்க சம்பந்திமா. உங்க பையனை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. முடியாது முடியாது முடியாது. அப்பாடா சம்பந்திமா, இந்த மாதிரி ஒரு தருதலை பெற்றதுக்கு எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சம்பந்திமா, மன்னிச்சிருங்க. இவன் பண்ண தப்புக்கு என் பொண்ணை தயவு செஞ்சு தண்டிச்சிடாதீங்க. உங்க பையன் வேற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்தாலும் நான் உங்க பொண்ணை என் மருமகளை ஏத்திருப்பேன். ஆனா இந்த கேடு கட்டவ பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால இந்த ஜென்மத்துல உங்க பொண்ணு கழுத்துல என் பையன் தாலி கட்ட மாட்டான். அம்மா, யாருமா இவங்க? நான் உசுருக்கு உசுரா நேசிச்ச என் தம்பிய காதலிச்சு நான் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கொலைகாரி இவதா. சிவா இவதா. ஏய், யார பார்த்து கொலைகாரின்னு சொல்ற? சீ, உன் தகுதிக்கெல்லாம் என் முன்னாடி நின்னு பேசுறதே தப்பு. வேணா, உன் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறேன். வார்த்தையை அளந்து பேசு. ஏய், என்னமோ நீ ரொம்ப ஒழுக்கமானவ மாதிரி பேசுற. உன் மக ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற. யாரு சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்து தேடி தேடி மாப்பிள்ளைங்களை பிடிக்கத்தானே பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்க. ஏய், என் பொண்ணுங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுன மரியாதை கெட்டுடும். உன் பொண்ணு திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே இவ்வளவு திமிரா பேசுற. இன்னும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடந்திருந்தா என்ன ஆட்டம் ஆடுவேன்? ஏய், எச்சி கத்தாத. என் தம்பிய வளைச்சு போட்டு ஊரை விட்டு ஓடனவ தானே நீ. உன் புத்தி தானே உன் பொண்ணுக்கும் வரும். வயிறு எரிஞ்சு சொல்றேன், இவ்வளவு மாதிரியே உன் மத்த ரெண்டு பொண்ணுகளும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்குவாளுங்க. ஏய், சாபமா விடுற. நானும் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி, உன் புள்ளைக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. கொஞ்சம் நகருங்க. ரெண்டு பேரும் சும்மா இருங்கம்மா. இது என்ன ஹாஸ்பிடல் நினைச்சீங்களா இல்ல சந்த கடை நினைச்சீங்களா? அந்த பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணை குடும்பத்தோட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. அம்மா, அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஆமா சார். அம்மா, இது அவங்க ரெண்டு பேர் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். ப்ளீஸ் இதுல நீங்க தலையிடாது. இனிமே நான் எதுக்கு தலையிட போறேன்? எப்ப எனக்கு பிடிக்காத குடும்பத்துக்கு சம்மந்தி ஆனீங்களோ அதுக்கப்புறம் எனக்கு சம்மந்தி ஆகிற தகுதி உங்களுக்கு இல்ல. அம்மா, வா சிவா போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா இவங்க பாவம் நம்மள சுத்திக்கும். வா ஆடி அண்ணி, போயிடலாம். வாங்க வாங்க வாங்க. இது பாரு, இனிமே நான் உனக்கு அம்மாவும் இல்ல, நீ எனக்கு பொண்ணும் இல்ல. நான் செத்தா கூட நீ என் மூஞ்சில முழிக்க கூடாது. அம்மா, வாங்கப்பா. பாட்டி, அம்மா விடுங்கம்மா, நடந்ததே நினைச்சு உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்கம்மா. ஆமாம்மா, ஏற்கனவே உங்களுக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏய், எப்படி ரிலாக்ஸா இருக்க முடியும்? ரகுவோட கல்யாணத்தை நான் எப்படி எல்லாம் நடத்தணும்னு மனசுக்குள்ள கனவு கொட்ட கட்டி இருந்த தெரியுமா? ஆனா அது எல்லாத்தையும் தவிட பொடி ஆக்கிட்டாளுங்கடி. விடுங்கம்மா, கடவுள் இந்த கல்யாணம் நடக்கூட நினைச்சிருக்காரு போல. அதான் நம்மள மீறி என்னென்னமோ நடக்குது. கடவுளை ஏன்பா சொல்ற? இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜானகி தான். நான் சம்பந்தம் பண்ண வீட்டுல அவ பொண்ணை விட்டு ஜனனியோட அண்ணனை வசியம் பண்ணி இழுத்து எனக்கு முன்னாடியே அவ அந்த குடும்பத்துக்கு சம்பந்தியாக பாத்திருக்கா. இப்படித்தானே ஏன் தம்பியை ஏதேதோ பேசி ஆசை வார்த்தை காட்டி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா. இத்தனை வருஷம் ஆகியும் அவ புத்தி மாறாம அப்படியே இருக்கு. என்ன ஒரு கேவலமான பொறப்பு. அவ சம்பந்தியா இருக்கிற அதே குடும்பத்துல நான் சம்பந்தி ஆகிறது எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் தான் கேவலம். அதனாலதான்
இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன். என் பிள்ளையோட மனசு எவ்வளவு வேதனைப்படும். மணவர வரைக்கும் போயிட்டு ரகுவோட கல்யாணம் நிக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அது நான் உன் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களா? பழைய பகையெல்லாம் மறந்துட்டு ரகுக்கும் ஜனனிக்கும் பிளான் பண்ணபடி கல்யாணத்தை முடிச்சிடலாமே. அதுக்கு நான் விஷத்தை குடிச்சிட்டு சாவேன். ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? அந்த ஜானகி சுவாசிக்கிற காத்த கூட சுவாசிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பாவத்தோட உருவமே அந்த ஜானகி தான். அப்படி இருக்கும்போது எப்படி அவ சம்பந்தியான குடும்பத்துக்கு நான் சம்பந்தியாவன்? என் பிள்ளைக்கு வாழ்நாள் பூரா கல்யாணம் ஆக கூடாதுன்னு சாபம் விடுறாளா? சாபம் விட்டா பலிக்கிற அளவுக்கு அவ ஒண்ணு அவ்வளவு யோகியமானவ கிடையாது. ராஜேஸ்வரியோட புள்ள கல்யாணம் பாதியிலே நின்னுடுச்சுன்னு ஊரே கேவலமா பேசுற அளவுக்கு அந்த ஜானகி பண்ணிட்டால. உன்னை என் தம்பி என்கிட்ட இருந்து பிரிச்சா இப்ப சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நம்ம குடும்பமே அசிங்கப்படுற அளவுக்கு பண்ணிட்டா. அவளை நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். சிவா, ரகுவுக்கு ஜனனியை விட சூப்பரான ஒரு பொண்ணை பார்த்து அடுத்த மாசமே நல்ல முகூர்த்தத்துல நாம கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஐயோ, திரும்பவும் முதல்ல இருந்தா? சிட்டில இருக்கிற எல்லா தரகரையும் வர சொல்லு. கொஞ்சம் கூட காலதாமதம் பண்ணாம இந்த வேலையை நம்ம எல்லாரும் செஞ்சு முடிக்கிறோம். உன் சாபம் பலிக்கல, நீ நல்லவ இல்லைன்னு அந்த ஜானகி கிட்ட நான் நேர்ல மார் தட்டி சொல்லணும். அத்தை, நீங்க கோவத்திலயும் ஆவேசத்திலயும் இந்த முடிவு எடுக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது அத்தை. எப்போ எப்படி முடிவு எடுத்தாலும் என்னைக்கா இருந்தாலும் ரகுக்கு கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். அதுக்காக ஒரு மாசத்துல ஒரு பொண்ணை பார்த்து அப்படியே கல்யாணத்தை முடிக்கிறதுங்கிறது சாத்தியமான விஷயமானு கேக்குறேன். தேடுவோம். நம்ம அந்தஸ்துக்கு சூப்பர் சூப்பர் பொண்ணுங்கெல்லாம் கியூல நிப்பாங்க. ஐயோ, வைப்ரேட் வாயம் சும்மா இருக்க மாட்டானே. அம்மாவுக்கு சிங்சாங் போடுறானே இவன். அத்தை, ரகுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல அழகான பொண்ணு இந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரமே வருவா. ஏ, அப்படி ஒரு பொண்ணு நீங்க முன்னாடியே பார்த்து வச்சிருக்கீங்களா? இல்ல, ரகு மனசுக்கு அப்படி ஒரு பொண்ணு அமையும்னு சொன்ன. ஏ மீனா, இந்த கல்யாணம் நின்னதுக்கு நீ தாண்டி என்னவோ பண்ணிருக்க. அது என்னன்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். நம்ம ரகு ஆகட்டும் ஜனனி ஆகட்டும் சின்னன் சிறுசுங்க மனசு. இதனால எவ்வளவு பாதிச்சிருக்கோம். 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா மனசால வாழ்ந்திருப்பாங்கல்ல. அந்த ஜோடிய ஒண்ணு சேர விடாம பண்ண அந்த ஜானகியோட மிச்சம் இருக்கிற 2 பொண்ணுகளும் சத்தியமா சொல்றேன், எவன் கூடவோ ஓடித்தான் போவாளுங்க. என்ன வாத்தி, புட்டி பாலு கிட்ட உன் லவ்வ சொல்ல தயாராயிட்டியா? இனிமே உன் நெத்திக்கு நீ போட்டு வைக்க தேவையில்லை, உன் லவ்வர் தான் வச்சு விடுவான். ஏய் புட்டி பாலு. ஆமா, புட்டி பாலே தான். உனக்கு அவனை அவ்வளவு பிடிக்கும்ல, அப்புறம் ஏண்டி அவனை அலைய விடுற? இன்னைக்கே அதுவும் இப்பவே போய் அவன் முன்னாடி நின்னு அவன் கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சத்தம் போட்டு சொல்லணும், சரியா? போ, அட போ.
மீனா அண்ணி போட்ட பிளான்னால இந்த கல்யாணம் நின்றுச்சு. இனிமே இந்த மாப்பிள்ளை கிட்டப்ப பொண்ணுன்னா அது வாத்தி காலத்துல தாலி கட்டுறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். எவன்டா அவன்? நான் ஜாலியா இருக்க டைம்ல போன் பண்ணி டார்ச்சர் பண்றது. ஐ வாத்தி, என் கனவு கண்ணியே, உன்னை நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஹலோ, சொல்லுங்க மேடம். புட்டிபாலு, நீ எங்க இருக்க? உங்க இதயத்துலதான். அது வந்து நம்ம வீட்டுலதான் மேடம். வீட்லயா? ஏன் இன்னைக்கு சவாரிக்கு போலையா? இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அதனாலதான் நானே எனக்கு லீவ் விட்டுக்கிட்டேன். சரி சரி, நீ உடனே கிளம்பி பீச்சுக்கு வா. பீச்சுக்கா? ஆமாண்டா. எதுக்கு மேடம்? எதுக்குன்னு சொன்னதான் வருவியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, எதுக்குன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு கேட்டேன். டேய், இப்போ நீ வருவியா இல்லையான்னு மட்டும் சொல்லு. டென்ஷன் ஆதீங்க மேடம், உடனே வந்துடுறேன். உன்னை அலைய விட்டது போதும்னு எனக்கே தோணிருச்சுடா. இவ்ளோ நாளா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன்ல. ஆமா, அத நான் உன்கிட்ட பீச்ல வச்சு சொல்ல போறேன். எது? நீங்க கோயில்ல விளக்குல எழுதி வச்சு அத கூட நான் பெரிய விளக்கெண்ணமாய் பார்க்காம இருந்தேனே, அந்த விஷயத்தையா? அதே தாண்டா புட்டிபாலு. இதோ 10 நிமிஷத்துல பீச்ல இருப்பேன் மேடம். சரி சரி, பார்த்து பொறுமையா வா. இதுக்கு மேலாம் பொறுமையா இருக்க முடியாது மேடம். உங்க வாயிலிருந்து வரப்போற அந்த முக்கியமான வார்த்தைக்கா வேண்டிதான் நான் இவ்வளவு நாளா தவம் இருந்தேன். ஸ்பைடர் மேன் மாதிரி இப்ப எப்படி பறந்து வரேன்னு மட்டும் பாருங்க. சரி சரி, நானும் கிளம்புறேன். பாய். பாய். எஸ். ஐயோ, இந்த ட்ரெஸ்ல போனா நல்லா இருக்காது. அழகுடா நீ. மச்சக்கண்ணி கொஞ்சம் கேட்டு பாரு என்ன பத்தி. குண்டு கட்டா உன்னை தூக்க போறேன் கண்ண பொத்தி. பாத்தியாகிரி, உன் தம்பிய நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்னு போச்சுன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாம மச்சக்கண்ணி எச்சக்கண்ணின்னு எவ்வளவு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். அவன்தான் கல்யாணத்தை நிறுத்த பொண்ணு தூக்கவே பிளான் பண்ண ஆளாச்சே. ஆனா கிரி, இதை இப்படியே விட்டுறக்கூடாது. அவனும் அந்த மீனாவும் கூட்டு கலவாணியா செயல்பட்டு கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு எதுக்கு பிளான் பண்ணாங்கன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகும். இரு, அது அவங்கிட்டே கேட்டுருவோம். ஏ ரகு, வாடா. ஐயோ, நம்ம ஜாலியா இருக்கிறது இந்த 2 மூதேவிலும் பாத்துருச்சே. இப்ப என்ன பண்றது? உன்னை வாடான்னு கூப்பிடல, வாடா. டக்குனு எப்படி பெர்ஃபார்மன்ஸா மாத்தனா பாத்தியாகிரி? சந்தோஷமா இருக்க போல. லூசானியே, கல்யாணம் நின்னு போன சோகத்துல இருக்கேன், என்ன போய் சந்தோஷமா இருக்கேன்னு கேக்குற நீ? நடிக்காதடா, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். இப்பதானடா பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியா ஏதோ லவரை பார்க்க போற மாதிரியே போயிட்டு இருந்த. அது வந்து என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்காம டக்குன்னு சொல்லு. கல்யாணம் நிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படித்தானே ஜாலியா இருந்தோம் அப்படின்னு நினைச்சு கடைசியா ஒரு தடவை பண்ணி பார்த்தேன். பயங்கரமான புழுகு முட்டியா இருக்கே நீ. ஓ தம்பி, நான் வேற எப்படி இருப்பேன்? இவங்ககிட்ட இருந்து முத தப்பிக்கணும்பா. என்னாச்சு? ஒண்ணு இல்லனே, சும்மா பேசிட்டு இருந்தோம். இல்ல மச்சான், இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே? ஐயோ மச்சான், அப்படி இல்ல மச்சான். இவன் கல்யாணம் நின்னு போச்சேன்னு சோகமா இல்லாம சந்தோஷமா இருக்கானேன்னு சொல்ல வந்தா. இருந்துட்டு போட்டுமே, நாங்களும் அவன் இந்த விஷயத்துல இருந்து எப்ப வெளியே வருவான்னு யோசிச்சுட்டு இருந்தோம்.
அப்பாடா அண்ணே வந்து காப்பாத்திட்டாரு. ரகு அண்ணே நீ எப்பவும் போல ஜாலியா இருடா. நடந்து முடிஞ்சத நீ ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. சரிண்ணே, முயற்சி பண்றேன்னு முயற்சி பண்றேன். சும்மா வீட்டுல இருக்காம வெளியே போய் உன் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு வா. மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். அதுக்கு தானே நானும் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள என்னை இவங்க கூப்பிட்டு பழசியே ஞாபகப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கு? எந்த சிச்சுவேஷன்ல யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது உங்களுக்கு? அண்ணா இல்லண்ணா. நல்லா வாங்கி கட்டிக்கங்க. மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேனே. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. சரிண்ணே. கிரி, உன் தம்பி நம்மள இப்படி திட்டு வாங்க வச்சுட்டானே கிரி. இரு கூடிய சீக்கிரம் அவனுக்கும் மீனாவுக்கும் பின்னாடி இருக்கிற மர்மத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். ஐயோ, டேய் மூட்டைங்களா, எதுக்குடா இந்த மூட்டை மேல உட்காந்துட்டு இருக்கீங்க? எங்க போறீங்க? போகும்போதே எங்க போறீங்கன்னு கேட்டா போற காரியம் விளங்குமா? சரி, அப்ப வரும்போது எங்க நினைச்சீங்க? குண்டா குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்காம போங்கடா உள்ள. இருங்க. இல்ல சித்தப்பே, இப்ப நீங்க வெளியில போக கூடாது. ஏன்டா ராகு காலம் யமகண்டம் போயிட்டு இருக்கா? இல்ல. அப்புறம் எதுக்கு வெளியே போக வேணான்ற? சூழ்நிலை சரியில்லை. வெளியே வா. இல்ல, உள்ள. உள்ளனா? உங்க மனசுக்குள்ள. புரியல. உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்ற, புரிஞ்சுக்கோங்க. மேரேஜ் நடக்கிறதும் நடக்காம போறதும் நம்ம கையில இல்ல, அது காட் கையில தான் இருக்கு. ஆனா அவர் உங்க விஷயத்துல கை விரிச்சிட்டாரு. சரி, மேரேஜ் நின்னு போன சோகத்துல இருக்கிற நீங்க வெளியில தனியா போறது அவ்வளவு நல்லதா எனக்கு படல. அதுக்காக மொத்த குடும்பத்தையும் மேடம் கூட்டிட்டு போக முடியும்? மொக்க போடாம விடுங்க. இந்த மாதிரி மனசு கவலையா இருக்கிற நேரத்துல தப்பான தாட்ஸ்லாம் வரும். நீங்க ஹால்ல எப்படி அழுந்தீங்கன்னு நாங்க பார்த்துதான் இருந்தோம். உங்களுக்கு ஜென்னின் சித்த மேல இவ்வளவு அன்பு இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க ஏதாச்சும் பண்ணிப்பீங்களோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க ஃபேஸ் வேற சரியில்லை. உங்களை எங்களால வெயில அனுப்ப முடியாது. டேய், நான் சோகமாலாம் இல்லடா, சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் பாரு. சித்தப்பே, சிரிக்கிறது வர சந்தோஷமா இருக்கிறது வர. டேய் முத்தி போன முந்திரி, நான் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக போயிட்டு இருக்கிறேன்டா. நந்தி மாதிரி நடுவுல நின்னு ஏன்டா பெரிய மனுஷன் மாதிரி வசனமா பேசி சாவடிக்கிறீங்க? தள்ளுங்கடா தள்ளுங்கடா, உட்காருங்கடா. சித்தப்பே, மாசி 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 போகாதீங்க மாசி. மாமா இருங்க. மாமா சொல் பேச்ச கேளுங்க, அடம் பிடிக்காதீங்க. டேய், என்னடா மிரட்டுறீங்களா? தள்ளி போறீங்களா இல்ல டயர் கடையில வச்சு ஏத்திட்டு போவா? நீங்க என்ன பண்ணாலும் நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம். அங்க வாத்தி என்கிட்ட லவ்வ சொல்றதுக்கு ஆசையா கூப்பிட்டு இருக்கா. டைமுக்கு போலான்னு பார்த்தா இந்த பலூன் மூஞ்சிக்க விட மாட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? என்ன மைண்ட் வாய்ஸ்? டேய் 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 முகிலு சும்மா உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன்டா, ப்ளீஸ்டா. என் வாழ்க்கையில திருப்பு முனையா அமைய போற விஷயத்துக்காக நான் போயிட்டு இருக்கிறேன்டா. போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன்டா, நகருங்கடா. இவர் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாரு. டேய் மச்சி சுமு, கம் ஆன். டேய் சாவியை கொடுங்கடா, படுத்தாதீங்கடா. நோ வே. ஒழுங்கா பைக்கை நிறுத்திட்டு உள்ள போய் காமெடி படம் ஏதாச்சும் போட்டு பாருங்க. மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். சாவடிக்கிறாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன யோசிச்சாலும் என்ன பிளான் பண்ணாலும் இந்த கேட்ட உங்களால தாண்டவே முடியாது, சொல்லிட்டேன். வேற வழியே இல்ல. அண்ணி, என்னாச்சு ரகு? ஏன் இப்படி கத்துன? அண்ணி, இவனுங்க என்னை வெளியே போக விட மாட்டாங்க. அண்ணி, ஏன் முகில்? சித்தப்பா வெளியில போயிட்டு வரட்டுமே, நீங்க விளையாடணுங்கிறதுக்காக அவரை வெளியில விட மாட்டீங்களா?
இல்லம்மா, மேரேஜ் நின்று போன அப்செட்ல சித்தப்பா இருக்காரு. இந்த டைம்ல அவர் தனியா வெளியில அமிச்சா ஏதாச்சும் தப்பான முடிவு எடுக்க தோணும். அதனாலதான் நான் வெளியில அனுப்ப பயப்படுறேன். எத்தனை சினிமாலையும் சீரியலும் இந்த மாதிரி சீனை நான் பார்த்திருப்பேன். அண்ணி, பாத்தி எனக்கு கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரம் வான்னு கூப்பிட்டுருக்கா. கண்டிப்பா அவ லவ்வ சொல்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்கா. இந்த நேரத்துல இவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. சரி இரு நான் பாத்துக்கிறேன். ரகு, நீ வெளியில போயிட்டு வரும்போது ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ், அப்புறம் வேற என்னெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன? ரைட்டு, அண்ணியோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். அண்ணி, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, கேக்கு, ரோஸ் மில்க்கு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் செம்மையா இருக்கும்டா. இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். இவனுக்கு தான் என்னை வெளியே விட மாட்டாங்களே. அதனால அடுத்த மாசம் போய் வாங்கிக்கிறேன். முகிலே, நமக்கு சித்தப்பா முக்கியமா இல்ல கேக்கு, சாக்லேட், ஐஸ்கிரீம் முக்கியமா? நமக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம் தான் முக்கியம். அப்ப சாவிய அவர்கிட்ட கொடுத்துடுறா, நாக்குல எச்சூறுது. எனக்கும் அது தாண்டா தோணுது. சரி நீ வா ரகு. கேக்கு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு சிலருக்கு கொடுத்து வைக்கல. ஆமா, சரி நீ உள்ள வா. சரி அண்ணி. ஒரு நிமிஷம். என்ன முகில், ரகு சித்தப்பா என்ன கோழியா? அவர்தான் தைரியமான ஆளாச்சே. அது எவ்வளவு கவலையா இருந்தாலும் சிரிப்பாளி அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அவரோட தைரியத்தை நம்பி நாங்க இப்ப அவரை வெளியே அனுப்பலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆமா, நாங்க சாவி. குரு, அப்பாடா, நான் எஸ்கேப் போயிடுறேன் அண்ணி. எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் திரும்பி வரும்போது அந்த கேக்கு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீம் அதெல்லாம் மனசுல இருக்கட்டும். ஓகே வரேன் அண்ணி.